அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு கங்கணம் கட்டிட்டு அலையுது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கும்போது நல்லா தெரியுது. அண்ணன் சீமான் அவர்கள் வலசிறப்பு காவல் நிலையத்துக்கு 8 மணிக்கு வர்றாரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே 6 மணி 5 மணிக்குள்ளே அவ்வளோ போலீஸ் வந்து நிப்பாட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் ஒரு ஆள் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா பக்கம் பேரிகார்டு, கடையெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் அடைச்சி அவ்வளோ தூரம் ரெடியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 300 கேள்வி வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து கேட்க போகிறாங்களாமா. அந்த கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பதில் சொல்கிறத பொறுத்து தான் கைது பண்ணுறதா கைது பண்ணாததா அப்படிங்கிறத வந்து காவல் அதிகாரி அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்களாமா. விஜயலட்சுமிகிட்ட இங்கேருந்து பெங்களூர் போய் அந்த காவல் அதிகாரிகள் வந்து ஒரு 300 கேள்வி விஜயலட்சுமி வந்து சொல்லியிருக்க விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. என்னது 300 கேள்வியா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சு அவர் எப்படா பதில் சொல்லி எப்படா வர்றது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. 7 முறை கழுக்கலைச்சிங்களே, எப்படி கருக்கலைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து விஜயலட்சுமிக்கு உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் இப்போ கூட சாட்டை சொல்லியிருந்தாரு. அதாவது 2008 அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஜெயிலில் இருந்தார் இல்லையா, அந்த ஜெயிலில் போயிட்டு அந்த ஜாமீனில் வந்து இருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் எந்த லாட்ஜில் இருந்தார், நீ பார்த்தியா, பார்த்த அப்படின்னா உனக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து கேட்பாங்க. எந்த லாட்ஜில் வந்து நீங்கள் இருந்தீங்க, அவங்க இந்த லாட்ஜ் சொல்லியிருக்காங்க, அந்த லாட்ஜ் வந்து உண்மையா, அப்புறம் வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போனீங்களா, அவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நான் சீமான் அவர்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவார். ஒரு வருஷத்தில் எப்படியா 7 முறை அப்படிங்கும்போது அந்த எல்லாமே உடஞ்சிரும். இந்த வழக்கே ஒரு பொய் வழக்கு, பொய்யா ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் படம் 2007 எடுக்கிறாரு. அதில் ஒரு 5 நிமிஷம் கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 5 நாள் கால் சீட்டு, அவ்வளோதான் பழக்கம். அதுக்கப்புறம் இதுதான் வாண்டடாக போய் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் அண்ணன் அக்காவுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி போகுது. அவ்வளோதான். இவர் தான் பணம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு அந்த மார்பிங் பண்ண ஒரு விஷயம், அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு மாமா கேடு கட்ட வெள்ளடி அப்படின்னு சொல்லி எல்லாமே சித்தரிக்கப்பட்டதான், எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி வந்து பல ஆண்களோட அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது. ஜக்கேஷ் என் கணவன் அப்படின்னே சொல்கிறாங்க. எனக்கு முதல் திருமணமே ஜக்கேஷோட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் பல பேர் எவன் சொன்னால் நாரி பேரும் அத்தனை பேரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ இந்த வழக்கு நிற்காது. ஆனால் 300 கேள்வி அப்படி கைது, அந்த கேள்விக்கு சீமான பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குது. இதில் நம்மளோட கேள்வி எப்படி என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் மேலே தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னா, இதை விட பெரிய பெரிய அலிகேஷன்லாம் வந்து இருக்குது. அதாவது கலைஞர் கருணாநிதியே சொல்கிறார் மேடையில் உட்காந்துட்டு, என்னோட 2வது மனைவி அவங்களுக்கு என்னோட 3வது மனைவி வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அது 2வது மனைவி தெரியாது. இவர் 2வது 3வது கல்யாணம் பண்ணியிருக்காரா, ஆனால் 2வது மனைவிக்கு வந்து தெரியாதான். எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி தான் கனிமொழி அவர்கள் வந்து சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் வேலை நடந்திருக்குது. அதில் விரிவாக சொல்ல போனோம் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதிக்கு மொத்தம் 3 மனைவி இல்லையா, அதில் முதல் மனைவி வந்து இறந்துடுறாங்க. 2வது மனைவிக்கு தான் வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து பிறக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த மனைவி இருக்கும்போதே அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு கலைஞர் கருணாநிதி, 3வதாக ஒரு கல்யாணம் பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாரோ, கல்யாணமோ ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து இந்த 2வது மனைவிக்கு தெரியாமல் பார்த்துக்கிறாரு. கடைசி நேரங்களில் கலைஞர் அவரே சொல்கிறார், நான் வந்து அதுவும் சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து அப்படியே ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது அந்த 3வது மனைவி வந்து அழுகும்போது தான் 2வது மனைவிக்கே தெரிஞ்சு. ஆனால் இப்படி ஒரு மனைவி 3வது மனைவி இருக்காங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்குலாம் தெரியுமா, ஆனால் 2வது மனைவிக்கு தெரியாதான். இப்படி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறவங்களாம் உங்கள் திமுக தலைவர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலியல் குற்றச்சாட்டு எப்படின்னா, இந்த அதிகாரத்தை எதுக்குறாங்கல்ல அவங்க மேலே வந்து திட்டமிட்டு திணிக்கப்படும். அதுக்கு உதாரணமாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கவிதா அப்படிங்கிற பெண்ணை வந்து ஏமாற்றிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா. அது ஒரு பொய் வழக்கு தான், நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. அவர் கூட 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி தான் இப்படி தான் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி ஐயா ராமதாஸ் மேலேயும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு. அந்த சிவி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஏதோ ஒருத்தர் வருவார்ல, உடனே திமுக ஊடகத்தில் போய் உட்காந்துட்டு ஐயா ராமதாஸுக்கு 2வது ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பேர் வந்து சா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவார். அப்போ என்னென்னா, அரசியல் ரீதியாக இருக்கவங்கள வீக் பண்ணோம் அப்படின்னா திமுக கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டு. அதுலேயும் இது வந்து ஒரு நிற்காத ஒரு பொய்யான ஒரு வழக்கு. இதில் போய் 300 கேள்வி கேட்டு ஆனால் சீமான் அவர்களுக்கு எதிராக என்னென்ன ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி எப்படியாவது கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எது நடந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அண்ணன் சீமானோ தயாராக தான் இருக்காங்க.
இன்றைக்கி நைட்டு விடிய விடிய இருந்து என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்துடலாம் மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.